அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 22/8/2024 இன்று வியாழக்கிழமை மாலை 6:15 மணிக்கு மேலே சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த நாளில் ₹1 வைத்து விநாயகர் பெருமானை இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மகா கணபதியின் அருளால் நாம் நினைக்கும் காரியம் வெற்றியே நமக்கு அமையும். எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. விநாயக பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நிகழக்கூடிய திதினா அது சதுர்த்தி திதி தான். அதிலும் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை நாம் மகா சங்கடகர சதுர்த்தின்னு நாம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாள். விநாயக பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான நாள்தான் இன்றைய தினம். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது எந்த முறையில் நம்முடைய கோரிக்கையை விநாயகரிடம் வைத்தால் விரைவிலேயே அதை நிறைவேற்றுவான்னு நாம் பார்க்கலாம். எந்த ஒரு தெய்வ வழிபாட்டை நாம் செய்வதாக இருந்தாலும் முதலில் நாம் யாரை வழிபாடு செய்வோம்னா விநாயகர் பெருமானை வழிபட்டு தான் நாம் அடுத்த வேலையை நாம் செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா தெய்வ வழிபாட்டை எந்தவித தடையும் இல்லாமல் நமக்கு சரியான முறையில் நாம் செய்ய வைப்பதின் சக்தி எல்லாமே விநாயகர்கிட்ட இருக்குது. தெய்வ வழிபாட்டிற்கே முதலில் விநாயகரைத்தான் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு கண்டிப்பான முறையில் நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குரிய மிகவும் விசேஷமான சிறப்பான நாள்தான் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி. இப்போ எளிமையான முறையில் எந்த மாதிரி நாம் வழிபாடு செய்யலாம் தான் நாம் பார்க்கலாம். இந்த வழிபாடு இன்னைக்கு வியாழக்கிழமை நான் சொன்ன மாதிரி மாலை 6:15 மணிக்கு மேலே தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா 6:15 மணிக்கு மேலே தான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. தேய்பிறை சதுர்த்தினால் மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ இன்று நம் வீட்டில் விநாயகருக்கு சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு சந்தனம், மஞ்சள், பால், தயிர், தேன் இந்த மாதிரி ஏதாவது பொருளை வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்யணும். கண்டிப்பான முறையில் விநாயக பெருமானுக்கு இன்று அருகம்புல் நீங்கள் மாலையாக தொடுத்து வைக்க வேண்டும். இதோடு எருக்கம்பூ கிடைத்தால் மிகவும் சிறப்பானது. எருக்கம்பூ கிடைத்தாலும் மாலையாக தொடுத்து விநாயகருக்கு நீங்கள் வைங்க. செம்பருத்தி பூ கிடைத்தாலும் நீங்கள் வைக்கலாம். வியாழக்கிழமைனால மஞ்சள் நிற பூக்கள் கிடைத்தாலுமே நீங்கள் விநாயகருக்கு வைத்து அலங்காரம் செய்யலாம். அடுத்ததாக விநாயக பெருமானுக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் கொழுக்கட்டை செய்யுங்க. வியாழக்கிழமையினால் சுண்டல் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல், உங்களால் எது முடியுமோ நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க விநாயகரை. இந்த மாதிரி முறையில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு விநாயகர் பெருமானுக்கு உரிய விநாயகர் அகவலை முழு மனதோடு நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். விநாயகர் அகவலை படித்தவங்களுக்கு தான் தெரியும். அதை படித்து எனக்கு வெற்றி கிடச்சிருக்கு, விநாயகர் அகவலை நான் படித்து எனக்கு இந்த முறையில் எனக்கு நல்ல அருள் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா விநாயகர் அகவல் மிக மிக முக்கியமானது. அதை நீங்கள் படித்து அதோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் இன்றைய தினம் விநாயகர் அகவலை நீங்கள் முழு மனதோடு படிச்சுட்டு ₹1 நாணயத்தை எடுத்துக்கோங்க. லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கோரிக்கை என்னவோ அது விநாயகர்கிட்ட நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு ₹1 நாணயத்தை அப்படியே எடுத்து விநாயகர் பாதத்தில் நீங்கள் வச்சிருங்க. நம்மளோட கோரிக்கை எப்போ நிறைவேறுதோ அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயில் இருக்கும்ல அந்த உண்டியலில் நீங்கள் போட்டுட்டு விநாயகரை நல்லா வேண்டிட்டு அவருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி விட்டீங்க அப்படின்ட்டு ஒரு சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். லக்ஷ்மி கணபதி மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் கௌம் சௌம்யாய லக்ஷ்மி கணபதே வரத வரத சர்வ தனமே வசமானய ஸ்வாஹா. இதுதான் லக்ஷ்மி கணபதி மந்திரம். மறுபடியும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் கௌம் சௌம்யாய லக்ஷ்மி கணபதேய வரத சர்வ தனமே வசமானய ஸ்வஹான் மந்திரத்தை
11 முறை நீங்கள் சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கணபதியின் அருளால் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையுமே நீங்கி கோடீஸ்வரர் யோகம் உங்களுக்கு கிடைக்கும். மிகவும் முக்கியமான நாள் தான் இன்று. மிக எளிமையான வழிபாடு. விநாயக பெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிருங்க. நீங்கள் சொல்கிற எந்த ஒரு கோரிக்கையானாலும் விரைவிலேயே நிறைவேற்றி வைப்பார் நம் விநாயக பெருமான். இந்த நாளில் மிக முக்கியமான நாள். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வரும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் நாம் இந்த முறையில் விநாயகரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கோரிக்கை 11 நாளில் கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பார். மிகவும் அற்புதமான நாள் தான் இந்த வியாழக்கிழமை. அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி வர மகா சங்கடகர சதுர்த்தி நாள் வழிபாடு செய்யுங்க. நன்றி.